RNS சேனலுக்கு வணக்கம். பேசுகிறது உங்கள் சர்வேஷன். இன்றைக்கி நம்ம சைலன்சர்ஸ் செய்ய போகிறோம். இது சைலன்சர்னால் சவுண்டு, சைக்கிள் பெடல் பண்ணால் சவுண்டு கேட்கும். வாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்னால் ஒரு பாட்டிலும் ஒரு பிளாஸ்டிக் மூடியும். இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலும் ஒரு இதுவும் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் மூடியோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம், விசிட்டிங் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடியில் கட் பண்ணிக்கோங்க இந்த கார்டை. உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு விசிட்டிங் கார்டெலாம் இல்லைன்னா விசிட்டிங் கார்டுனால் லைஃப் தராது. ஏடிஎம் கார்டு இல்லாமல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். இந்த பாட்டிலை மேலேயும் கீழேயும் நம்ம அறுக்கணும். அப்போ நம்ம சைலன்சர் செய்யும் போது சவுண்டு நல்லா கேட்கும். சரி, இப்போ வாங்க அறுக்கலாம். கீழே பாட்டில் கீழே நான் இதை ஸ்பீட் பண்ணி காமிச்சிருப்பேன், ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு. இது செய்ய வெறும் 10 ரூபா அந்த மாதிரி ஆகும். வேஸ்ட்டு பாட்டிலுக்கானும் ஒரு பிளாஸ்டிக் மூடியும், பெரிய சைஸ் பிளாஸ்டிக் மூடி. இப்போ இது சும்மா பண்ணேன். இப்போ பாட்டில் மூடிக்கிட்ட கட் பண்ணலாம். மூடியை ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மூடி ரொம்ப முக்கியம், வற்றாமல் வச்சுக்கோங்க. இப்போ பாட்டில் மூடியை அறுக்கலாம். சைஸ் ஆஃப் அறுக்கணும், ஃபுல்லாக அறுத்தக்கூடாது, ஆஃப் தான் அறுக்கணும். நீங்கள் வச்சுருக்க கார்டு பாதி அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி அறுக்கணும். அடிக்கடி வாய் திணறும், பண்ண வச்சுக்காதீங்க. நான் ஏன் இதை சைலன்ஸுன்னு கூப்பிட்டேன்னா பழகிட்டு கூப்பிட்டு இதை நான் அப்படியே காமிக்கிறேன். பார்த்து கட் பண்ணுங்கள், கையை கீழே எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஸ்லோவாக கட் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் ஸ்பீடாக கட் பண்ணணுன்னு கையை எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி பாட்டில் 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க, கீழே மேலேயும். நான் உங்களுக்கு போர் வைக்கக்கூடாதுன்னு பாதி வரைக்கும் தான் போட்டேன், இதுக்கு மேலே போடல. கேப் நல்லா இருக்கணும் அந்த கார்டு போகிற சைஸுக்கு. ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் அடிக்கடி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வெட்டுனேன். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல, போர் அடிக்கக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டுறேன். பாருங்கள், கார்டு கரெக்டாக உள்ளே போகலான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதுவாக தான் இருக்கும், போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கார்டு உள்ளே போவேன். நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா போய்டும். இந்த கார்டு நல்லா இப்படி ஆடுற மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா சவுண்டு கேட்காது. அதுக்கப்புறம் இந்த கார்டு எட்ஜெல்லாம் நீங்கள் சாஃப்ட் பண்ணிக்கோங்க. இதை 5x ஸ்பீடில் காமிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு போர் வைக்கக்கூடாது. இது உங்களுக்கு ஸ்லோவாக பண்ண மாதிரி தெரியும், ஆனால் ஸ்பீடாக தான் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் நேரம் தான் பண்ண மாதிரி தெரியும். சாரி, கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், எடிட்டிங் மிஸ்டேக். இந்த மாதிரி நல்லா எட்ஜெல்லாம் சாஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் எடுத்து மூடிக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் ஒரு டவல், வேஸ்ட்டு டவல் வச்சு க்ளீன் பண்ணலாம். பாட்டிலில் உள்ள எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தூசி அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்படி கார்டை நல்லா பார்த்து போட்டு பாருங்கள். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க கார்டை. ஆனால் நம்ம இப்போ கம்மு வச்சு ஒட்ட போகிறோம் கார்டை, ஆனால் சென்டராக வச்சுக்கோங்க கார்டை. அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக வச்சுட்டு நடுவில் கொஞ்சோண்டு கேப் இருக்கிற மாதிரி பாருங்கள், ஏன்னா ஒர்க் ஆகாது. ஃபெவிக்விக் வச்சு ஒட்டுங்க. ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினா தான் சீக்கிரமாகவும் காயும், நல்லா ரொம்ப நாள் நீடிக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஃபெவிக்விக்கு.
ஃபுல்லாக இது பண்ணிடுங்க, ஒட்டிடுங்க. என்கிட்ட இருந்த வரைக்கும் நான் அமுக்கி ஊற்றிட்டேன். பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். நீங்கள் சீக்கிரமாக எடுத்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா இதாகிடும். மூடியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வரலாம். நான் எந்த சைக்கிளில் மாட்டேன்னு காமிக்கிறேன். என்கிட்ட அப்போதைக்கு சைக்கிள் இல்லை, அதனால் இந்த சைக்கிளில் மாட்டிட்டேன். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம செஞ்சு வச்சுற மாட்டுவோம். நான் வந்து அந்த பாட்டில் வந்து டேகை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். பர்மனெண்ட்டாக இருக்குன்னா டேகு, டேப் அந்த மாதிரி போட்டு ஒட்டிக்கோங்க. டேப் அவ்வளோக்கு யூஸ் பண்ணாதீங்க, மாற்றி சொல்லிட்டேன். டேக் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கோங்க, டேப் யூஸ் பண்ணாதீங்க. டேக்கில் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டேக் இல்லைன்னா ஏதாச்சும் கம் வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபெவிக்விக் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். கீழே வந்து எனக்கு நிற்கலன்னு நான் டேப் போட்டுக்கிறேன். கரெக்டாக அந்த இதுகிட்ட ஸ்போக் கிட்ட வந்து பண்ணணும். டேப் அங்கே பார்த்து ஒட்டிக்கிறேன். கரெக்டாக அதுக்கிட்ட படுற மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்போக் கிட்ட. இப்போ சவுண்டு இது பண்ணோம்.